அடுத்தபடியாக சானசூர கர்ணன் கதையில ஒரு அங்க நடக்க போகுதுங்க. அதாவது துரியோதன மனைவி, அதாவது பானுமதியும் கர்ணனும் சேர்ந்து சொக்கட்டா ஆட போறத நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. அதாவது கண்டு என்னது கண்டு கழிக்க நாங்க பாத்துக்கிறோம். நீ போய நான் சொல்றத கேளுங்க. சொக்கட்டான ஆடுகிற அந்த இக்கட்டான கட்டத்திலே அடியே அடியே துரியோதனாக நடிக்க போகின்ற மூஞ்சப்பாடு இந்த ஆட்டத்தில் எனக்குத்தான் வெற்றி. இதோ 2 இல்லை 3. இந்த ஆட்டத்தில் நான் தான் வெற்றி அடைய போகிறேன். இல்லவே இல்லை, இந்த ஆட்டத்தில் நீங்கள் நிச்சயம் தோற்றுவிடத்தான் போகிறீர்கள். பார்க்கலாம் பார்க்கலாம். இதோ பாருங்க 4. நான் வெற்றி அடைந்து விட்டேன். பார்த்தீர்களா, ஜெயித்து விட்டேன். ஏன் இழந்து விட்டீர்கள்? தோற்று விட்டோம் என்றா பரவாயில்லை, உட்காருங்கள், இன்னொரு முறை ஆடுவோம். உட்காருங்கள். செஞ்சோட்டுக்காரன் கழிக்க வேண்டிய நீ என் பத்திரி பானோதியை கையை பிடித்திருப்பதா? ஆமா, கர்ணன் மேல துரியோதனை சந்தேகப்பட்டதா கதை கிடையாது. இந்த நியாயத்தை கேளுங்க. பானுமதி வேஷம் போட்டிருக்கேன், பாராமணி இது என் தங்கச்சியோட பொண்ணு. கர்ண வேஷம் போட்டிருக்காங்க இந்த கபோதி பையன். உண்மையில என் சோத்த தின்னு வளர்ந்த பையன். இந்த பையனுக்கு என் மருமக பொண்ணு மேல ஒரு கண்ணு. நான் பல தடவை கண்டுச்சிருக்கேன். இன்னைக்கு கட்டத்துல முத்த இருக்கிறதுக்கு போதெல்லாம் இந்த பொண்ணு கையை பிடிச்சு முறுக்கணும். ஏதோ நாடக மேடங்கிறத மறந்து இந்த நாயை அடிச்சு போட்டேன். இனிமே கதை சரியா நடக்கும். அடிச்சு போட்டா அதுதான் நடக்காது. சபையோட இவன் இந்த நாடகத்துல மட்டுமில்ல, ஒவ்வொரு நாடகத்துல என்ன இப்படிதான் போட்டு கொண்டு கொண்டு சொன்னான். போன தடவை இப்படிதான் பக்த பிரகலாத நாடகம் போட்டோம். அதுல நான் தான் ஹிரண்யன். இந்த பையன் வேணும்னு நரசிம்ம அவதாரம் வேஷம் போட்டுட்டு வந்து நிஜமாவே பயத்தப்படுத்தி கிரிக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால உங்க சார்பில் இன்னிலேருந்து இந்த கம்பை சேர்வ கம்பெனி விட்டு விலகிட்டேன். விலகிருச்சா மரியாதையா பழைய பாக்கிய கொடுத்துட்டு ஓடுங்க. பழைய பாக்கி தானடா, வெளியே வர திருக்கிறேன். நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொம்பளையிட்ட போய் வம்பு பண்றீங்களே, போங்கய்யா. உரைக்கிறான் பாரு, புரியலையா? ஐயா ஐயா, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீ போமா, வீட்டுக்கு போமா. ஐயா ஐயா, தனியா போக பயமா இருக்குங்க ஐயா. மறுபடியும் அந்த ஆளுங்க வந்தாலும் வரலாம். கொஞ்சம் என் வீட்டு பக்கம் கொஞ்சம் கூடவே துணைக்கு வாங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. உன் வீடு எங்க இருக்குது? இதே ஊர்ல தாங்க, தெற்கு வீதியில தான் இருக்கு. வாங்கய்யா. சரி போ. ஆஹா, என் கண்ணு, என் ராஜாத்தி வந்துட்டு. அம்மா, துரியோதன ராஜா இங்க எப்படி வந்தாரு? இவர் என்னுடைய மாமா. ஏன் மாமா, நீ ஒரு மனுஷன் தானா? என்ன அப்படி கேட்டுவிட்ட? என்ன எப்படி கேட்கறது? நாடகத்துல கலாட்டா நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஒண்டியா விட்டுட்டு ஓடி வந்துட்டே. நீ பின்னால வருவேன்னு நினைச்சு முன்னால ஒடியாந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேகத்தை நிறுத்தி திரும்பி பார்த்து உன்னை காண. நீ பொம்புளதானே, எவனாவது இறக்கப்பட்ட புண்ணியமா கொண்டாந்து சேர்த்து விடுவான்னு நினைச்சு வேஷத்தை கலைச்சே அதுக்குள்ள நீயும் வந்து விட்ட. ஐயா யாரு? இப்ப சொன்னியே அந்த புண்ணியமா இவருதான். ஐயனே, ஆபத்திலே சிக்கி ஆதி மூலமே என்று கற்பித்த ஆணைக்கு ஆண்டவன் அருளியது போல் ஐயவோ என்று ஆறிய என் பெண்ணுக்கு ஓடி வந்து உயிர் கொடுத்த உத்தமரே, வருக வருக, உமக்கு தண்டத்திற்கு நமஸ்காரம் செய்கிறேன். அடேப்பா, நாடகம் மாதிரியே இங்கேயும் சத்தம் போட்டே பேசுறாரு. இன்னும் நல்லா பேசுவேன். ஆவி பயிர் பண்ண கலாட்டம் குரல் கம்மி போச்சு. இல்லைன்னா தான் தான் பேசுவேன். அது போட்டு ஐயாவுக்கு உரியது இந்த ஊர் தான். நாமதேயம் என்னவோ வீரப்பா. பெயரை கேட்டவுடன் நரம்புகள் பிடிக்கிறது. தொழில் என்ன? ஏன் மிராசுதா? அவச்சார் என்ன இது? மிராசார் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கலாமா? ஐயா உட்காருங்க. கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையே. நமஸ்காரம் பண்ண ஐயாவுக்கு. நீங்க என்ன காப்பாத்தினதுக்காக
என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னங்க ஐயா, என்ன பார்த்துக்கிட்டே வெகுடி பொண்ணு எவ்வளவு நேரம் கீழே விழுந்து கிடக்கு, கை கொடுத்து தூக்கி விடு. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. என்னங்க இப்படி பயந்து துடிக்கிறீங்க? யோசிக்காதீங்க, கூடாது. எவ்வளவு நேரம் இந்த பச்சை குழந்தை உங்க காலடியில கிடக்கிறது. கோழி பிரியாணி ஒரு பிளேட்டு 3 ரூபா, கோழி குருமா ஒரு பிளேட்டு 8 அணா, கோழி முட்டை அவிச்சது அரை டஜன் 1 ரூபா 2 அணா, கோழி சூப்பு 1 கப்பு 8 அணா, முட்டை ஆம்லெட் 2 3/4 ரூபா. ஆக மொத்தம் மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா 87 நயா பைசா. ஐயோ 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 ஐயோ! ஒவ்வொருத்தனையும் கும்பிட்டு காலில் விழுந்து சேர்த்த பணம் ஆச்சே. இது என்ன ஐயா, கோழியிலேயே பல ஐட்டமா எழுதி இருக்கிறீரு, இது எவன் கணக்கு? எல்லாம் நீங்க இழுத்து வச்சீங்க பாருங்க, அந்த கணக்கு தான். என்னது? வேற எவன் தின்றுப்பான், எல்லாம் நம்ம காளிங்கன் தான். காளிங்கண்ணா? ஏப்பாயா, ஏன்யா ஏன்யா இப்படி சாப்பிடுறான் அவன்? உங்க பாடிக்காடு இல்ல, பாடிக்கேத்த செலவை இழுத்து வைக்கணும் பாருங்க. ஆமா, இத்தனை திங்கிறானே ஜீரணமாகுதா? நீங்க ஒண்ணு தின்ன உடனே குளத்துக்குள்ள போய் விழுந்து கிடக்குறான். அங்கிருந்து கரையில இருந்துச்சு வந்த உடனே என்ன கேக்குறேன் தெரியுங்களா? மோர் ஜாதம் உண்டா? மோர் ஜாதம் உண்டா? முதல் போயில அடிச்சு வரட்டோனியா? எங்க அடிக்கணும்? ஐயோ, இத்தனையும் தின்னு விட்டு மோர் சாதம் கேக்குறான்னா வீட்டுல இருந்தாலே தர்த்தனம் அந்த பையன். நீங்க என்னங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? அவன் இல்லாம போனா முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு பிற்பாடுல நான் சேர்த்தேன். நானு எல்லாரும் என்ன மாதிரி இருக்க முடியுங்களா? சிங்கிள் டீயும் டபுள் பண்ணையும் சாப்பிட்டு சிவரன் விழுந்து கிடக்கிறேன் பாருங்க. ஆமையா, அவன் ஊர்ல இருக்கிற 1000 கேட்பான், அதெல்லாம் வாங்கி கொடுத்துறதா? வாங்கி கொடுக்க போல சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்களே. என்ன செய்யறான்? என்ன செய்யறானா? இப்ப அவன் என் கையை எதிர்பார்க்கறது இல்ல. அவனா கொட்டுற வரைக்கும், அவன் அவத்தில் பிடிக்கிற வரைக்கும் கொட்டிட்டு பில்ல கொண்டு என் கையில் நீட்டுறான். பில்ல கொண்டாந்து நிறுத்துறானா? ஆமா ஆமா, பில்ல வாங்கலைன்னா என் பல்ல கழட்டுறேங்கிறான். என்னையா கதை சொல்றீங்க? என்ன பல்ல கழட்டுறான், மூக்க கழட்டுறான்? நடந்தது தானுங்களே. இந்த பயலே நமக்கு சரிப்பட்டு வராது. இவன் கணக்கு நமக்கு சரி கட்டி வராதியா? நானும் சரி கட்டலாம்னு தான் பாக்குறேன். எங்க போறீரு? இல்லைங்க, நம்ம இவனுக்கான காளிங்க அவன் கடன் வசூல் பண்ண போனா, ஒருவேளை வந்துட்டானா அல்லது சாப்பிட்டு தூங்குறானான்னு பாத்துட்டு வர்றதுக்கா. என்ன கணக்க பத்தி பேசிக்கிட்டே இருக்க இருக்கிற? இல்லைங்க, அவன் திங்கிறத பத்தி நினைச்சேன், சிரிப்பு வந்துடுச்சு. அவனை பத்தி நினைச்சீரா அவளை பத்தி நினைச்சீரா? சிரிக்காத பழையபடியும். வர வர நீர் ஸ்டெடியாவே இல்ல. நான் ஸ்டெடியா இருப்பனுங்க, என்ன இருக்க விடுறது இல்லைங்களே. நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வ? இருக்க விடுறது இல்லையா? அவ்வளவுதான் சொல்லுவேன். சிங்காரி ஒரு மாதிரி நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காளா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கண்ணு வேற. சும்மாரியா? கண்ணு வேறையா? கண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ வந்து ரொம்ப முன்கோபக்காரி. திடீர்னு கோவப்பட்டா நீர் ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஆயிடுவீரு. அப்புறம் அள்ளிக்கிட்டு தான் வரணும். அதுக்கெல்லாம் நான் நிமிந்து கொடுப்பனுங்க, நான் வரணும். சிங்காரி, என்ன நீ இப்படி தினமும் பாத்திரத்தை தொடக்கிறிய தவிர இதோ பிறகு என் கண்ணீரை நீ தொடச்சிருக்கியா? கண்ணீரை துடைக்கணுமா? தொடக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ தொடக்காம போனாலும் போகுது. என்னது இது? காதல் அட்வான்ஸ். அப்படின்னு பாக்கு. ஓஹோ, பரிசம் போட வந்துட்டீங்களா? இல்ல, மைசூர் பாக். மைசூர் பாக்கா? யோ, ஓ, ஆரம்பிச்சிட்டியா? பிச்சிட்டேன். பியி இந்த ஐயா, மைசூர் பாக்கு குடுக்கற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத, வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கோ. நீ நினைக்கிறது தவறு. இந்த மாதிரி பொட்டளத்திலேயே லவ்வே வளர்த்தவங்க கோட்டான கோட்டி, அவங்களே நான் பின்பற்றேன். யோ, காதல் கீதல்னா கண்ணை வீங்கிடுவீங்க. கண்ணமன்ன உன்னாலே என் மனசெல்லாம் வீங்கி போயிருக்கேன். டாக்டர் மன்மதன் கிட்ட போனேன்.
போய் எக்ஸா போட்டோ எடுத்தேன். என்னது எக்ஸா போட்டாவா? அதென்னது எக்ஸா? அதான் சதைக்குள்ள இருக்கிற எலும்பு வெளியே தெரியுமே அந்த போட்டோ. ஓஹோ, எக்ஸ்ரேவா? வாயில் நுழையுது, எனக்கு நுழைய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் அவரு சொன்னாரு, ஆபரேஷன் பண்ண முடியாது, அன்புங்கிற மருந்தை தடவித்தான் அதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், முட்டல்ல புடிச்சுக்கிட்டேன், அன்புங்கிற மருந்து எங்க கிடைக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அழகு சிங்காரி கிட்ட தான் கிடைக்கும்னாரு. நாங்கிறத மூச்சா பிடிச்சேன், ஒரே ஓட்டமா வந்தேன். கிடைக்குமா? கட்டக்கும் கட்டக்கும். அம்மா அம்மா அப்பா, இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு. கட்டக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, அது ஒண்ணு போதும், நீ சொல்லியாச்சுன்னா எனக்கு கிடைச்சாச்சு. டே சின்ன தம்பி, டே நீ மகா அதிர்ஷ்டசாலிடா. முதல்ல இந்த பொட்டலத்தை அவுத்து நீ இதை சாப்பிடும், முதல்ல கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ என்ன இனிப்பு, என்ன இனிப்பு. இந்த மாதிரி நீ கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. இந்த மாதிரி முதல்ல காணி நிலம் வாங்கிக்கோ, என்ன கண்ணாலம் பண்ணிக்கோ, அப்புறம் இதெல்லாம் சாப்பிடு. அட பைத்தியமே, இந்த மாதிரி காதல் சீசனில் தான் இதெல்லாம் கிடைக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு காரா புந்து கூட கிடைக்காது தெரியுமா? வேண்டாம், இந்த வந்ததே வேண்டாம். வேண்டாம், சும்மா சாப்பிடு. வேண்டாம் சொல்லு. சின்ன தம்பி, இப்பதான் சாந்தை வச்சு செங்கல்ல வச்சு அஸ்திவாரத்தை கிளப்புற இந்த சமயத்தில் இந்த மகா மோசமான பையன் கூப்பிடுறானே. இந்த மாதிரி சன்னியாசம் வாங்குற பசங்கள்கிட்ட வேலை பாக்குறத பார்க்கல, எங்கேயாவது போய் உட்காரலாம். ஐயா, இந்த மனுஷன் ஒரு சத்தத்துல கூப்பிட்டா வரமாட்டானே. சீச்சி சீச்சி, இவனை கட்டிட்டு எவன் மாறடி. ஐயா என்ன ஐயா பொய்யான்னுட்டு? ஏன் எத்தனை தடவை கூப்பிடுறத? ஒரு தடவை தானே கூப்பிட்டீங்க? ஆமா, ஒரு தடவை தான் கூப்பிட்டேன். மண்ணா கட்டி ஆளு மூஞ்சி மாறட்டு. அரே கல்லுப்பட்டி, அட என்னையா சௌக்கியமா, எப்படி இருக்கிற? வீட்டில் குழந்தை குட்டி, நீயும் மாடு கண்ணு எல்லாம் சௌக்கியம் தானே? ஏதாவது சாப்பிட்டியா? வா, ஏதாவது சாப்பிட்டு வருவோம். என்ன ஏது வர்றவனே எல்லாம் என்னமோ உபச்சரணை பண்ணிக்கிட்டு இருக்க, என்னமோ சாப்பிட்டியா புள்ள ஊட்டி பொண்டாட்டி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன ஏது? இல்லைங்க, கேட்கக்கூடிய ஒரு என்ன கேட்கக்கூடியது? அவன் வந்த விஷயத்தை கேட்பேன், அதை விட்டுட்டு என்னமோ சாப்பிட்டியா வந்தியா போனியான்றிய. இனிமே கேட்கல. ஆமா ஆமா, என்ன சமாச்சாரங்க? யார கேக்குற? அவனை கேளையா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களே? அதுக்கு தான் சொல்றேன், அவனை கேளுன்ட்டு நானே சொல்லி தொலைக்கிறேன். வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வழி இல்லையா? விட்டுருங்க. என்ன சொன்னீங்க? விட்டுருங்களா? என்ன சொன்னீங்க? விட்டுருங்களா? விட்டுருங்க ஐயா சொல்ற நீரு. என்ன சொன்னீங்க? ஒரு தடவை தான் ஐயா சொல்லுவான், உனக்கு புரியறதுக்கு சக்தி இல்ல, நான் என்ன பண்றது? ஒரு தடவை தானுங்களா நீங்க சொன்னீங்க? அவனுக்கு வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வழி இல்லையா? நீர் என்னடானா விட்டுருன்றீர். ஐயோ விடப்படாது. ஏப்பா, ஒரு வருஷ தவணையா முடிஞ்சு போச்ச, நீ என்ன நீ சந்தர்ப்பம் தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிற? உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கழிச்சுக்கிட்டு மீதியை கொடுத்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டாவது என் காலத்தை போக்கிக்க வேணுங்க. என்னது மீதியா? அது அது என்னப்பா அது? அசலும் வட்டியும் சேர்ந்தா நீ இன்னொரு ஏக்கர் எனக்கு எழுதி கொடுக்கணும், என்னமோ மீதி கீதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஏதோ பாவம் புள்ள ஒட்டிக்காரன்னு சொன்னியன்னு இது போதும் நினைச்சேன். இந்தாப்பா, உனக்கு இஷ்டம் இருந்தா நிலத்தை கொடு, இல்ல பணத்தை கொடு. ஏழையோட சொத்தை அஸ்திவாரமாக்கி அதுல எழுப்புல எந்த பணக்கார கோட்டை நிலைச்சு நின்னது கிடையாதுங்க. நிலத்தை எடுத்துக்கங்க, நான் வர்றேன். கேட்டாலும் கேட்டான் ஒரு நல்ல கேள்வி. யோ சும்மாரியா, இந்த பையன் மாதிரி எத்தனை பேர் என்கிட்ட பேசியிருப்பான். இதுக்கெல்லாம் நானே அசர்றவன். இவன் மாதிரி ஒரு காலத்துல நானும் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் கேட்கலீங்களா? ஆமா, உன் முன்னால வந்து நான் பேசுறேன். இவன் பேசணும்னு உனக்கு புரட்சி மனப்பான்மை வந்துருச்சு போல இருக்கு. ஐயா, என்னங்க நீங்க ஒண்ணு, நமக்கு எதுக்கு இங்க புரட்சியும் இறைச்சியும்? என்னமோ வறட்சி இல்லாம இருந்தா போதும். ஏயா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீரு? இந்த காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி. காளிங்கனை கல்லெடுத்து அடிக்கவா? அது ஆமாயா, கல்லெடுத்து அடிப்ப, உன் தொந்திய கலக்கிடுவான். ஆமா, காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி இந்த பையன் நிலத்துல பெரிய கிணறா ஒண்ணு வெட்ட சொல்லும். கிணறு எதுக்குங்க? உண்மை தூக்கி அதுல போடுறது. கிணறு எதுக்கு வெட்டுவாங்க? சொன்னதை செய்ய பையா. இந்த 1 ஏக்கர் நிலத்தை வச்சு அந்த கல்லுப்பட்டி கிராமத்தையே வாங்கல நான் கந்தசாமி.